சர்க்குருநாத பெருமான் சிவமணி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சர்க்குரு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. சர்க்குரு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம் ஏகம்பத்துரையந்தாய் போற்றி ஆகம்பென்னொருவனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி. கற்பனே கடந்த சோதி கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற புங்கழல் போற்றி போற்றி. பொற்புடன் நடம் செய்கின்ற திருக்குடங்களை இடமாக கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானை ஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய வேள்வியிலே எழுந்தருளுகின்ற வழிபாடு. அதற்கு முன்பாக வேள்வி செய்கின்ற ஆசான் தனக்கு உபதேசம் செய்த குருநாதரை இங்கு அமர்ந்து இப்புண்ணிய பூசையை செய்கிறார் என்பதற்கேற்றார் போல் சிவோகம்பாவனை செய்யும் வழிபாடு. நானேயோர்தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் எனது உள்ளம் புகுந்து பாதச்சிலம்பு பல இசை பாட உன்னரை நாணம் பூந்துகிளாடைய வண்ண மருங்கள் வளர்ந்தலகரிப்ப வேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழ முகமும் விளங்கு செந்தூரமும் அன்று கரமும் அங்குசபாசமும் நெஞ்சு குடி கொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் உம்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமு பொறினூல் திகழொளி மார்பும் பதம் கடந்த துரியனை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பல நுகரும் மூசிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி ஆயா எனக்கு தானிழும் தருணி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து திருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளே கோடாயுதத்தால் கொடுவினை கழிந்து வட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலந்தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையும் இனிதன கருளே அருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவே திருவினை தன்னை அணுதிருள் கடிந்து நலமொரு நான்கும் தந்தன கருளே மலமொரு மூன்றன் மயக்க மறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேசுரையறுத்து இடைவிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற் துழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தோன்னின் நாந்தல் பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசவை விண்டெழும் மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டல் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடற்ற
சக்கரத்தின் நீரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் ஒரு பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூட்கமும் என்முகமாக இனிதன கருளி உரியட்ட காயம் புலம்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்தே முன்னை வினையுள் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்தே இருள் ஒளி இரண்டற்றை ஒன்றிடமென்ன அருள் தருமானந்த தளத்திய செவிகள் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவே கணுவய பாலுக்கு பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே கண்கான் பொக்கணத்த வெண்ணீற்றான் கான் புவனங்கள் மூன்றினுக்கும்